எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, தெனை, சாமை, வரகு இதுங்கெல்லாம் வாங்கி அரிசியாக மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்குறேங்க. தேவைப்படுறப்ப சாதம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தெனை அரிசி. சூப்பர். சாமை அரிசி தான். இது வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குங்க. வரகு அரிசிங்க, வரகு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆமாம், இது வந்து வரகு. பாருங்க, இந்த மாதிரி வாங்கி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோமோ. பாருங்க, இன்னைக்கு தெனை சாப்பாடு தாங்க எங்க வீட்டுல. சூப்பரா சத்தான, பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான, வாரத்துல 2 டைம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கும் உடம்புக்கு நல்லது, நமக்கும் உடம்புக்கு நல்லது. இப்படி வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டோமா சரிங்க. மில்லில் கொடுத்து வாரத்தில் 2 டைம் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இன்னைக்கு தெனை சாதம், கொள்ளு பருப்பு வந்து பாருங்கள், கொள்ளு பருப்பு குழம்பு தாங்க வைக்க போகிறேன். என்ன பாப்பா, இன்னும் சாப்பாடு செய்யாத வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கியா? என்ன வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமாம், எவிடன்ஸ் வேணுமுங்க. சாப்பாடு செய்ய 5 மணிக்கு எந்திரிச்சங்க. எந்திரிச்சு தெனை சாப்பாடு ஆக்கி கொள்ளு பருப்பு குழம்பு வச்சுட்டு. ஓ, வச்சிட்டியா? சமையல் செஞ்சுட்டு வந்து வாரத்தை 10 நிமிஷம் சுத்தியாச்சுங்க. ஓ, பாருங்க, சூப்பரான தெனை சாப்பாடுங்க, கொள்ளு பருப்பு குழம்புங்க. ஒரே சாப்பாடு ஒரே குழம்பா இருந்தாலும் உடம்புக்கு சத்தான சூப்பரான டேஸ்டான சாப்பாடை செஞ்சு குழந்தைங்களுக்கு தந்தால் நம்மளும் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்க அடம்பிடிப்பாங்க, அப்புறமேல் சாப்பிட்டுக்குவாங்கங்க. அவங்களுக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.